உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளில் நம்ம தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் நம்மளை கண்மணி போல நடத்தி நித்தமும் உன்னை நடத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறத நம்ம உணர்கிறோம். அவருடைய வார்த்தை நம்மளை நடத்தி செல்கிறது. நிச்சயமாக இந்த வாரமும் அவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக உங்களை பசுமையான மேய்ச்சலில் நடத்துவார். நீரோட்டமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அதில் எந்த சந்தேகம் இல்லை தேவச்சனங்களே. இன்னைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 48:14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆம் தேவச்சனங்களே, இந்த அற்புதமான வார்த்தைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் எந்த தேவன்? நம்ம ஆராதித்து கொண்டிருக்க நம்மளுடைய தேவன், நமக்காக ரத்தம் சிந்தின, நமக்காக கல்வாரியில் எல்லா சாதனைகளையும் படைத்த தேவன், வெற்றியை கொண்டு வந்த தேவன், தலைமுறை சாவங்களிலிருந்து, இருளிலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலையை கொண்டு வந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல தேவச்சனமே. இன்றைக்கி அநேகர் சாபத்தின் பிடியில் இருக்கிறாங்க. அதனால் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாலும் அநேக நெருக்கத்தில் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கசந்தவராகவே, ஆண்டவர் ஒரு பிளாக் லைட்டில், ஒரு இருண்ட வெளிச்சத்தில் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக அந்த கட்டுகளிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் தேவ ஜனங்கள் இணைந்து ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், வசனத்தை இடைவிடாமல் இருதயத்துக்கு கொண்டு போகணும். ஒரு மனுஷனுக்கு வியாதி இருக்குது, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதினா எப்படி அட்மிட் ஆகி அவன் வெண்டிலேட்டரில் இருப்பான், இல்லை ஐசியூ இருப்பான். இப்படி ஹாஸ்பிட்டலில் உயரமான, அதாவது ஆபத்தான இந்த சிகிச்சை உள்ள இடங்கள்லாம் அவன் இருந்து தான் கேஷுவாலிட்டி வார்டுக்கு கொண்டு வருவாங்க. அவன் சரியானதான் கேஷுவாலிட்டிக்கு வர முடியும். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நல்லவரை போல தோணாமல் நிறைய பேர் இருக்கலாம். அநேக வாலிபர்களுக்கு ஆண்டவர் கசப்பாக இருக்கிறார். ஏன்னா அவர்களுடைய வாலிப பாவங்கள். அநேக முதியவர்களுக்கு ஆண்டவர் கசந்தவராக இருக்கிறார். காரணம், அவர்கள் கடந்து வந்த பாதையினால் ஆண்டவர் அப்படி பிளாக் லைட்டில் பார்க்குறாங்க, கசந்த பார்வையில் பார்க்குறாங்க, இருண்ட பார்வையில் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்பானவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை உணர முடியலனா தேவ ஜனங்களை இடைவிடாமல் அவரை தியானிங்க, இடைவிடாமல் அவரை பற்றி கொள்ளுங்க. உங்கள் இருதயம் பலப்படட்டும். அந்த சத்ருவினால், அந்த சர்ப்பத்தினால் உண்டான அந்த விஷத்தின் தாக்கம் உங்களிலிருந்து வெளியே வரட்டும். அப்பொழுது தான் ஆண்டவரை ருசிக்க முடியும். நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். ஏதோ 2-3 நாள் நடத்திட்டு ரோட்டில் விடுகிற ஒரு ஆண்டவர் கிடையாது. ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு உங்களுடைய வயசான நாட்களில் ரிட்டையர்மெண்ட் கிடைக்காதுன்னு ப்ரைவேட் ஸ்கூல் கை விரிக்கும். ப்ரைவேட்டில் உள்ள வேலைகள் நான் உனக்கு ரிட்டையர்மெண்ட் தர முடியாதுன்னு சொல்லும். இதே போல் நம்ம ஆண்டவர் கொஞ்ச நாள் கவனித்துட்டு உங்களை அப்படியே தெருவில் விடுகிறவரே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மரண பரியந்தம் நடத்துவார். ஒரு கவர்மெண்டே ஒரு மனுஷனுக்கு பென்ஷன் கொடுக்கும் பொழுது நம்ம பரலோக தேவன் உங்களை நடத்தாமல் இருப்பாரா? சத்ருவானவன் பொய்களை கூறுகிறவன், அவன் உங்கள் சிந்தனையையும் உங்கள் இருதயத்தையும் ஆண்டவர் மேலே கசப்பினாலும் பொய்யினாலும் முறுமுறுப்பினால் நிரப்பி வைத்திருக்கிறான். ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை உணர முடியாமல் இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களை படைத்த ஆண்டவர், உங்கள் விரல்களை படைத்தவர், உங்கள் கண்ணிமைகளை படைத்தவர், உங்களை இவ்வளோ அழகாக தாயின் கருவிலிருந்து கொண்டு வந்தவர், இதெல்லாம் காட்டிலும் இந்த அழகு கூட அற்று போகலாம், மண்ணோடு மங்கி போகலாம். உங்களுக்கு உள்ளான மனுஷனை கொடுத்தவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் உங்களை எப்படி மறப்பார்? யோசித்து பாருங்கள். அவர் உங்களை மறப்பதற்காக அழைக்கவில்லை. சத்ருவானவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் சொல்லுகிற பொய்யினால் தான் நமக்கு அப்பப்போ முறுமுறுப்பு வருகிறது. எப்பெல்லாம் நம்ம துதிக்கிறோமோ அங்கே கர்த்தர் இறங்குகிறார். எப்பெல்லாம் நம்ம முறுமுறுக்கிறோமோ அங்கே சாத்தான் இறங்குகிறான், சாத்தான் துதிக்கப்படுகிறான். நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது, தேவன் என்ன செய்தார்னு முறுமுறுக்கும் பொழுது பிசாசு துதிக்கப்படுகிறான். அதனால தேவ ஜனங்களே, பிசாசனுடைய பொய்யிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், நம்மளை எவ்வளோ கண்மணி போல பாதுகாக்கிறார், பிள்ளைகளை பாதுகாக்கிறார், உணவு தந்திருக்கிறார், இருப்பிடம் தந்திருக்கிறார். இதெல்லாம் காட்டிலும் நித்திய ஜீவனை தருகிறார், சத்திய வசனத்தை தருகிறார், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தை தந்து நம்முடைய பாவங்களும், நம்ம பிள்ளைகளுடைய பாவங்களும், நம்ம பேர பிள்ளைகளுடைய பாவங்களும், உங்கள் தலைமுறையில் எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் அவர்களுடைய ஒவ்வொரு பேருடைய பாவங்களையும் கழுவத்தக்கதான சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவர். நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஆண்டவர் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது தேவச்சனமே. இன்றைக்கி நிறைய பேர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு மாஸ்டரேட் டிகிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய +2 இல்லை பேச்சுலர் டிகிரி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு படிக்கும் பொழுது மாஸ்டரேட் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சிலவங்க என்ன செஞ்சுருவாங்க, வெளியே வந்துடுவாங்க. வந்தால் அவர்களுடைய சர்டிஃபிகேட் அந்த காலேஜிலேயே மாட்டிடும். பிறகு 10,000 20,000 ரூபா கொடுத்து அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
இல்லை என்றால் அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவர்களால் என்ன செய்ய முடியாது? மேல் படிப்பு படிக்க முடியாது, இல்லை வேலைகள் பார்க்க முடியாது. இதே போல தான் தேவஜனமே, நம்மை குறித்து சகல திட்டங்களையும் அவருடைய கைகளில் வரைந்தவர். அவர் இல்லாமல் நம்ம திட்டம் நடக்காது. நம்மளை மரணம் பரியந்தம் நடத்த அப்பாவால முடியும். இந்த உலகம் ஒரு 6 மாதம் வேலை தரும். 7வது மாதம் அந்த வேலையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. வருமானம் இருக்காது. இந்த நேரத்துலையும் உங்களுக்கு புதிய வேலையை தந்து உங்களை வழி நடத்த போகிறது அப்பாவுடைய கிருபை தான். தாயின் கருவிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தாய்ப்பாலாக ஆண்டு தந்தார். எந்த மனுஷங்க வெளியே வந்தோன்னு சமைக்கலை. அவனுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு தாயை ஏற்படுத்தினார் அவனை கவனிக்கிறதற்காக. அந்த தாயை உருவாக்குனது யார்? அந்த தேவாதி தேவன் தான். மனிதனை படைத்தது யார்? அந்த தேவாதி தேவன் தான். இந்த உலகத்தில் டாக்டர் என்ற படிப்பு ரொம்ப விலையேறப்பெற்ற படிப்பாக இருக்கிறது. ஆனால் அந்த டாக்டர் எதை தெரியுமா படித்து கொண்டு இருக்கிறாங்க? இந்த ஆண்டவர் படைத்த இந்த சரீரத்தை தான் படைக்கிறாங்க. அவர்களால் ஆராய்ச்சி பண்ணி கிரகிக்க முடியலை. சரீரத்துக்குள்ள அவ்வளோ அருமையான தன்மைகளை கர்த்தர் படைத்திருக்கிறார். கண்களை படைத்திருக்கிறார், இருதயங்களை படைத்திருக்கிறார். இதெல்லாம் அவங்க தியானித்து ஸ்கின்னை பற்றி டெர்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க, ஹார்ட்டை பற்றி கார்டியாலஜிஸ்ட்னு வைக்கிறாங்க, இப்படி கைனகாலஜிஸ்ட், இப்படி சொல்லிக்கொண்டே போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவர்கள் படித்து எலும்புகள் சம்பந்தமான ஆர்த்ரைட்டிக்ஸ் அந்த வியாதிகளை குறித்து படிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமா படிக்கிறாங்க. எலும்பு முறிவு சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி, இப்படி ஒன்றா அவர்கள் கர்த்தர் கொடுத்தவைகளை தான் படித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உருவாக்கின இந்த மண்ணில் இருந்து உருவாக்கின ஒரு கை பொம்மையாக செய்த தூசியிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளாடி ரிசர்ச் மேலே ரிசர்ச் பண்ணுறாங்க. இதை கர்த்தர் படைத்தார். அந்த கர்த்தர் படைத்த தாய் தான் உங்களுக்கு பால் கொடுத்தாங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு கர்த்தர் ஒரு தாயை உருவாக்கினார். அவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். பிறக்கும் பொழுது நான் வேலை செய்து தான் நான் பிழைப்பேன் என்று சொல்ல முடியுமா? கை குழந்தைக்கு எந்த வேலையை செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை கருவில் இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து ஒரு தாயை கொடுத்து பால் கொடுக்க வைத்து உங்களை வளர வைத்தார்னா, உங்கள் நிறை மயிர் வரைக்கும், உங்களுக்கு வெள்ள முடி வர வரைக்கும் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், நான் வேலை பார்த்தா தானே வருமானம் வரும். கண்டிப்பாக உங்களை சோம்பேறியாக இருக்க யாரும் சொல்லவில்லை. ஆனால் அந்த வேலையை தருகிறது கர்த்தர் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வேலையை செய்யக்கூடிய திடகாத்திரத்தை தருகிறவர் கர்த்தர். அந்த வேலையில் கிருபையை தருகிறவர் கர்த்தர். 2 கைகளை கிரியை செய்ய வைத்தது கர்த்தர். இன்னைக்கு ஸ்ட்ரோக் எத்தனை பேரால கைகளை நவட்ட முடியவில்லை, கால்களை அசைக்க முடியவில்லை. உங்களுக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா அது கர்த்தர், அது கர்த்தர், அது கர்த்தாதி கர்த்தருடைய கிருபை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவ ஜனங்களே, மறந்து போகாதீர்கள். சத்துருவின் பொய்க்கு இடம் கொடுக்காதீர்கள். ஒரு பொழுதும் முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காதீர்கள். எல்லாரும் ஜெபிப்போமா? ஒருவேளை முறுமுறுப்பில் இடம் கொடுத்து கர்த்தர் எதை செய்தார், எனக்காக என்னத்தை செய்தார், இத்தனை வருடம் நான் அவரை தானே ஆராதிக்கிறேன். எத்தனையோ முதியவர்கள் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது சத்துருவின் பொய். உங்கள் முதியவர்களிடத்தில் சொல்லுங்கள். அவர்கள் வாயிலிருந்து முறுமுறுப்பு வரக்கூடாது. அவர்களிடத்தில் அன்பாக சொல்லுங்கள். அப்படி சொல்லாதீங்க அம்மா, அப்படி சொல்லாதீங்க அத்தை, மாமா அப்படி சொல்லாதீங்க, அப்பா அப்படி சொல்லாதீங்க, தகப்பனே அப்படி செய்யாதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நல்லவர். அந்த ஒரு வார்த்தையை நம்ம வாயால் சொல்லணும். நம்ம இயேசு நல்லவர்னு சொல்லணும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்வீங்க என் கூட சேர்ந்து, இயேசு ரொம்ப 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 நல்லவர்? நம்ம வாழ்க்கை, நம்ம சூழ்நிலை கசப்பாக இருக்கலாம், ஆனால் இயேசு நல்லவருங்க. நீங்கள் அவரை நம்பி பாருங்க, அவர் விடுதலையை கொடுப்பார். 38 வருஷமாக முடவனாயிருந்து அவனை தேடி சென்றார் அல்லவா? வாலிப வயசில் மரித்து போயிட்டான்னு சொல்லி பாடையில் தூக்கிட்டு வந்த வாலிபனை உயிர் கொடுத்தார் அல்லவா? தேடி சென்று ஒவ்வொரு பேரையும் காப்பாற்றுகிறாரு. இவரை எப்படி நம்ம கெட்டவர்னு சொல்ல முடியும்? இவர் தான் நல்லவர். இவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஜீவனை கொடுத்தாரு. இன்றைக்கி சொந்த அம்மா கூட ரத்தத்தை கொடுக்க மாட்டாங்க பிள்ளைக்கு ஒரு ஆபத்துனா. ஏன் ரத்தம்ப்பா, எனக்கு வயசாகிட்டு, நான் இனி போய் ஏன்ட்டு கேட்கலாமா, வேறு யார்ட்டையாவது பாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்துட்டோம். சொந்த அம்மா இன்னைக்கு குப்பை தொட்டியில் பிள்ளைகளை போட்டுட்டு போகிறாங்களே. தாய் மறக்கக்கூடிய காலம். ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம கூட இல்லையா? நம்மளை விசாரிக்கவில்லையா? நமக்காக ரத்தம் சிந்தினாரே, சாட்டைகள்னால் அடி வாங்கினாரே, அவரை ஆணிகள்னால் கடவாப்பட்டாரே, அந்த வேதனைகளெல்லாம் சகித்தாரே, நமக்காக மரணத்தை தழுவி உயிரை விட்டு நமக்காக திரும்பி எழுந்தாரே. தேவ ஜனங்களே, அவர் எவ்வளோ நல்லவர். இவர் நடத்த மாட்டாரா? அவர் பணம் கொடுத்து லீடராக மாறலை. அவர் ஒரு தலைவராக மாறுறதுக்காக அவர் உயிரை கொடுத்தார்.
அந்த ஆண்டவர் மரண பரியந்த நம்மளை நடத்துவார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, நீர் மரண பரியந்த நடத்துவீரப்பா. எங்கள் ஒவ்வொரு பேரையும் நடத்துவீரப்பா. எங்களில் இருக்கிற சந்தேகங்கள், பலவீனங்கள் இப்பொழுதே மாறட்டும். எங்களுக்குள்ள ஒவ்வொரு வேறுக்குள்ளாடியும் நீர் கொடுக்கிற இந்த அருமையான உபதேசத்திற்காக நன்றி. எங்களுக்குள் இருக்கிற மனக்கலக்கங்களை நீர் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் போல நீர் எங்களுக்குள்ளாடி தேவையான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருகிற தேவனாதி தேவனுடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்துக்குள்ள பதிய வைக்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் இன்பமா இருக்கட்டும். திருமண நாள், பிறந்த நாள், வீடு பிரதிஷ்டை, குழந்தை பிரதிஷ்டை, எதெல்லாம் கொண்டாடுறாங்களோ, எதெல்லாம் நடக்கிறதோ எல்லாம் ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குங்க. திருமண தடைகளை மாற்றுங்க. குழந்தை இல்லாமையை மாற்றுங்க. வேலை இல்லாமையை மாற்றுங்க. வீடு கட்ட முடியாத தன்மையிலிருந்து விடுதலை கொடுங்க. சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க. எதெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்கள் ஜனங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் பரலோகம் திறந்திருக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இரவு 9 மணி அளவில் ப்ரையர் டைம் சேனலில் சந்திப்போம். தேவ ஜனங்களே, உங்கள் விடுதலையை தக்க வைத்துக் கொள்ளுங்க. இணைந்து ஆராதிப்போம். தேசத்துக்கு ஒரு விடுதலையாக இருக்கும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம், ஆராதனை தேவ பிரசன்னத்தை, மகிமையை, வெளிச்சத்தை கீழே கொண்டு வரும். ஜனங்களுக்கு தேவையானதை அது கண்டிப்பாக கட்டவிழ்க்கும். ஒரு சூரிய வெளிச்சம் கேட்காத எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது. பூமியில் உள்ள விலங்குகளுக்கும் சரி, நல்ல பிளான்ட்ஸ், எல்லா கீரை வகைகளுக்கும், பச்சையான எல்லா விஷயங்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, ஒரு வெளிச்சம் உணவாகவே இருக்கிறது. அதனுடைய நிறைய நன்மைகள் வெளிச்சம் வந்தாலே கிடச்சிரும். அதே போல தேவ ஜனங்களே, நீங்கள் பல ஜெப குறிப்பினால உங்கள் சிந்தனையை அலக்கழித்து இருக்க வேண்டாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு மகிமை இறங்க. அந்த மகிமை உங்கள் பிள்ளைகளை தொடும், உங்கள் குடும்பத்தை தொடும், உங்கள் பொருளாதாரத்தை தொடும், சாபத்தை உடைக்கும். அது மல்டிபிள்ஸ் ஆஃப் பிளெஸிங்கை கொண்டு வரும். அதனால் நான் இந்த ஜெப குறிப்புக்கு பண்ணலையே, அதை பண்ணலையேன்னு சொல்லி உளர வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு கலந்து கொண்டு உங்களை விட்டு கொடுத்து ஆவியோடு உண்மையோடு இன்றைக்கி ஆராதிங்க, ஜெபிங்க, விடுதலையை பார்ப்பீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 9 மணி அளவில் இரவு நேரம் சந்திக்கலாம். காட் பிளெஸ் யூ. ஆமென்.